வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன் அப் கொடுத்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் எபிக் நம்பர். இதில் போயிட்டு ஓட்டர் ஐடிக்கான நம்பர் கேட்டிருப்பாங்க. அவங்க ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துட்டு சர்ச் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓப்பன் ஆயிடும். அதுக்கு கீழே மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்கள் 10 டிஜிட் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு, அதாவது ஓட்டர் ஐடி கார்டில் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இல்லை 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் 2002 2004 இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆரில் உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் இருந்துச்சு அப்படின்னா மை நேம் எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக எஸ்ஐஆரில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி கண்டினியூ கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி 2002 என்னோட ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் இல்லை, என்னுடைய ஃபாதர் மதர் நேம் இருக்குன்றவங்க செகண்டாக இருக்க பாருங்க மை பேரண்ட் நேம்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பேரண்ட்டோட கடைசியாக 2002 எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்துச்சோ அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்கள் நேமும் உங்கள் பேரண்ட்ஸ் நேமே 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றவங்க மூணாவதாக சைட் பண்ணிட்டு அப்படியே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்கள் நேம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு உங்கள் மதர் நேம் என்ன, ஸ்பௌஸ் இருக்காங்கன்னா அவங்க நேமை கொடுத்துட்டு அதேமாரி அவங்களுக்கான ஓட்டர் ஐடி நம்பர்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள், தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஸ்டார் சிம்பிள் இருக்கிறத மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகே, அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த மாதிரி தாங்க இ சைன் கேட்கும். உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா எனுமரேஷன் ஃபார்ம் ஆன்லைன் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் எனுமரேஷன் ஃபார்ம் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுடைய ஆதார்லையும் ஓட்டரையிலையும் ஒரே மாதிரி பேர் மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ண முடியும். ஆதாரில் ஓட்டரையில் நேம் வேறு இருந்துச்சுன்னா ஆன்லைனில் சப்மிட் பண்ண முடியாது. ஆஃப்லைன் மூலமாக சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணுங்க. இதான் இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க எனுமரேஷன் ஃபார்ம்